ஒருத்தர் டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டரேட் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் MBA சொல்லியிருக்காங்க. நிறைய பொய்யான தகவல் கொடுத்துட்டு, ஆனால் அஃபிடவிட்டில் வந்து +2 இங்கே BBA இப்போ நிறைய பண்ணிருக்காங்க. அதனால் 9 இன்க்ளூடிங் இந்த மந்திரியை சேர்த்து 9 பேர் எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். இந்த 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 ரசிகர் மன்றம்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் மாண்புமிகு ஊரகத்துறை அமைச்சர் தான் தெரியும். ரசிகர்லாம் பண முதலைகள் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிச்சயமாக இந்த 9 பேரும் எலெக்ஷன் கமிஷனில் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தால் பை எலெக்ஷன் வந்துடும். மக்களை ஏமாத்திருந்தானுங்க, மக்களை ஏமாத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் 10,000 ரூபாய் கேஷ்னாரு, சொந்த கார் இல்லைனாரு, உண்மையில கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் எடுத்துட்டு போக சாதாரண எடுத்து போக வேண்டியதான். அதை நீ நம்புறீங்களா ஸ்டாலின் சொல்றத? அப்போ இதையும் நம்பி தானே ஆகணும். இப்போ படித்த படிப்பு அவர் ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் நடத்தினவர் தானே, ஒரு வேளை ஜம்ப் ஆயிருக்கும். என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் ஓகே தான். ஜனங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா கொடுத்தது ஒன்று, இது ஒன்று. பட் அது எதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. பட்டு மற்ற கட்சிக்காரங்க படிக்காமல் வரத்துக்கும் இவங்க ஏதோ ஒன்று அந்த கொஞ்சமாவது படிச்சிருக்காங்களே, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏடிஎம்கே டீம்களை எல்லாம் பார்த்தா வயசானவங்க நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இவங்க பார்த்தா டக்குனு ஓடுறாங்க. நேற்று விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கார் ஓட்டுறாரு. திமுக ஆட்சி மாதிரி போலீஸை மதிக்காத, போலீஸ் வந்து தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணும். ஆனால் போலீஸை ஓவர்டேக் பண்ணிங்கன்னா திமுக ஆட்சியோட மோசமாகிடும் இந்த ஆட்சி. முதலமைச்சருக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், போலீஸ்க்கு சுதந்திரம் கொடுங்க, தப்பு பண்ண விடாதீங்க, சுதந்திரம் கொடுங்க. தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் குத்திக்க முடியுமா? தவறு தான். இல்லை தலைவராக நினச்சி ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்துட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு. இது வந்து கொலை குற்றம் கிடையாது, கொலை குற்றம் இல்லை, மோசடி இல்லை, பைசா மோசடி இல்லை. கோடியாக கொள்ளையடிச்சவனுக்கே பதவி கொடுக்கல போன ஆட்சியில். டாஸ்மார்க்ல பெரிய லாபம் வருது, நாங்கெல்லாம் லாபம் கொடுத்துட்டா கவர்மெண்ட்டே ரன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீங்க தரம் தாழ்ந்து இது போலீஸ்லாம் வந்து தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு 8 போலீஸ் வந்து லட்டியில போட்டு அடிச்சு நம்ம அவ்வளோ அடி வாங்கணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அஃபிடவிட்டில் வேற ஒரு படிச்சேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிடெக் ஐடி நாங்கள் முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இது எது உண்மை? பரவலாக பேசப்படுது. இது இப்போ ஒரு தனியார் கம்பெனி, இன்ஸ்கோன்னு ஒரு கம்பெனி 9 எம்எல்ஏங்களுக்கு விசாரிச்சிருக்காங்க. அவங்க மக்கள்கிட்டலாம் வந்து ஒருத்தர் டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டரேட் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் MBA சொல்லியிருக்காங்க. நிறைய பொய்யான தகவல் கொடுத்துட்டு, ஆனால் அஃபிடவிட்டில் வந்து +2 இங்கே BBA இப்போ நிறைய பண்ணிருக்காங்க. அதனால் 9 இன்க்ளூடிங் இந்த மந்திரியை சேர்த்து 9 பேர் எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். விஜய் அவர்களுக்கு தெரியாது இது? ஏங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பாவம். இந்த 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 ரசிகர் மன்றம்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இப்போ மாண்புமிகு ஊரகத்துறை அமைச்சர் தான் தெரியும். ரசிகர்லாம் பண முதலைகள் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ பேக்ரவுண்டில் இருக்காங்கல்ல, பேக்ரவுண்டில் இப்போ முதலமைச்சருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய இதெல்லாம் தான் நிலைமை. ஸோ நிச்சயமாக இந்த 9 பேரும் எலெக்ஷன் கமிஷனில் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தால் பை எலெக்ஷன் வந்துடும். பை எலெக்ஷன் வரணும்னு சொல்கிறீங்க? வரும்னு. ஏன்னா அஃபிடவிட்டில் போய் சொல்லக்கூடாது இல்லைங்க, உறுதிமொழி பத்திரங்க எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குறீங்க. அதில் ஒன்று சொல்லிவிட்டு நீ கேண்டிடேட்டை பிரச்சாரம் பண்ணும்போது தப்பாக பொய்யான தகவலை மக்களுக்கு கொடுத்தா தப்பு தானே அது? இல்லை மக்களுக்கு நான் நேர்மையான அரசியல், மக்களை ஏமாத்திருந்தானுங்க, மக்களை ஏமாத்திருக்கிறாங்க. இல்லை மக்களுக்கு நேர்மையான அரசியல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அவர். ரொம்ப நன்மையாக இருப்பார். மந்திரிகளாம் பதவி மந்திரிகளாம் பார்த்தோம், காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை பார்த்தோம், இப்போ மந்திரி சபை ஏற்றிருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் நடவடிக்கை இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேல் தான் தெரியும். இப்போ பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட்டில் என்ன சொல்லிருக்காருன்னா BA ஜேர்னலிசம் படித்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் சர்டிஃபிகேட் என்ன இருக்குன்னா பிடெக் ஐடி படிச்சுன்னு இருக்காரு. இது எது உண்மை? பரவலாக பேச வருது என்னன்னா, இது மாதிரி தாவேகா MLA எல்லாருமே வந்து தப்பாக கொடுக்குறாங்க, டாக்டர்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, டாக்டரேட்லாம் படிச்சேன்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு எப்படி பார்க்கணும்? ஸ்டாலின் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? ஸ்டாலின் 10,000 ரூபாய் கேஷ்னாரு, சொந்த கார் இல்லைனாரு, உண்மையில கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக சாதாரண எடுத்து போக வேண்டியதான். அதை நீ நம்புறீங்களா ஸ்டாலின் சொல்கிறத? அப்போ இதையும் நம்பி தானே ஆகணும். சரின்னு போய்தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, கையில் கேஷ் இல்லை, அப்புறம் 10,000 தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்புறீங்க, அப்புறம் இதே நம்ப மாட்டீங்க. சரின்ட்டு போக வேண்டியதான். இல்லை மக்கள் வந்து ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி தானே வந்திருக்குது. அப்போ அவங்களும் ஒன்றா யார் ஒன்று ராஜ்மோகன் ஐயா, இது ஆரம்பம் படிக்கட்டு ஆரம்பம் தான்.
போகப்போ சரி பண்ணிக்குவாங்க, எல்லாம் தப்பு ரெடி பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இது மாதிரி பண்ணிருக்காங்களா? அதுக்காக இருக்கலாம்னா ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு நடக்கலாம், எங்கேயுமே தப்பு நடக்காமல் இருக்காது. எந்த இதாக இருந்தாலும் இவ்வளோ சிட்டாக பண்ணுறாரு விஜய், அங்கேயும் தப்பு நடக்க தான் செய்யும். இது ஆரம்பம் தான், போகப்போ சரியாகி. ஸ்டாலினை எப்படி நம்புறீங்க? 10,000 ரூபாய் கேஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, நம்புறீங்க. அதே தான், சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, எல்லாம் தான் சொல்கிறாரு. 3 கோடி சொத்து இருக்குன்னு சொல்கிறாரு. 3 கோடி சொத்து இருக்கு நினச்சோமா? ஆசியாவிலேயே பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க. 3 கோடிங்கிறாரு. 3 கோடி ஆட்டு வேணும் இருக்குது சார், சர்வசாதாரணமாக. கைவண்டியில் இருக்கிற ஒரு ஆட்டோக்காரர் இருக்குது, ஒரு ஆட்டு வேணும் இருக்குது சார். 3 கோடி அதை நம்புறீங்களா? இதையும் நம்புங்க. இல்லை, முதல்ல அவங்க ரூலிங் வருவானா சின்ன டவுட் இருந்தது. பட் வந்துட்டாங்க. இப்போது சின்ன சின்ன இதெல்லாம் அவருக்கு எல்லாருமே அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ படித்த படிப்பு அவர் ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் நடத்தினவர் தானே, ஒரு வேளை ஜம்ப் ஆயிருக்கும். என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் ஓகே தான். பட் அவங்க பேரில் ஒரு 7-8 எம்எல்ஏ பேரில் அப்படி தான் வந்திருக்கு. டாக்டர்னு சொல்கிறாங்க, டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது தெரியல. அது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷனில் ஒன்று கொடுத்துட்டு திருப்பி வேறு மாதிரி இருக்கும்போது அவங்க தானே பார்க்கணும். மற்ற எம்எல்ஏ மேலேயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் நிறைய இருக்குங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா டிவிக்கு அதான் விஜய் கட்சி எம்எல்ஏ இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம நார்மலாக வந்து ஒரு பொலிட்டிஷியனை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட் நேராக போகிறது, செக் பண்ணுறது, ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாரும் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன தப்பு சொல்கிறாங்க. அது எனக்கு என்ன வந்து 15 நாள் தானே ஆகுது. இனிமேல் அவங்க எடுக்கிற ஸ்டெப்பை வச்சு தான் என்னன்னு தெரியும். அதே போல் டாஸ்மார்க்கில் 10 மணிக்கு எப்போ பார்த்தாலும் டிவியை திறந்தா 10 மணிக்கு டாஸ்மார்க்கு போடுங்க. இன்னொரு டாஸ்மார்க்கெல்லாம் கொலை குத்தம் பண்ண மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். பட்டு இவங்களுக்கு ஏன்னா விஜய் தவிர மற்ற விஜயும் புதுசு, அவங்க டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே புதுசு. முதல் வாட்டி தானே அசம்பிளிக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது. ஜனங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா கொடுத்தது ஒன்று, இது ஒன்று. பட் அது எதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. பட்டு மற்ற கட்சிக்காரங்க படிக்காமல் வரதுக்கும் இவங்க ஏதோ அந்த கொஞ்சமாவது படிச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு. மற்றவங்க ஏடிஎம்கேல 8ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸாக பார்த்துருக்கோம். பட் இவங்க எல்லாமே 30-35 வயசு ஓரளவுக்காவது படிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஏதோ படிச்சிருக்காங்களே, டிகிரியாவது பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த விஷயத்தில் பெட்டராக தோணுது. மற்றபடி ஏடிஎம்கே டீம்கள் எல்லாம் பார்த்தா வயசானவங்க நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இவங்க பார்த்தா டக்குன்னு ஓடுறாங்க. நேற்று விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கார் ஓட்டுறாரு. ஸோ நல்லாயிருக்கு. முதல்வன் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. இது எத்தனை நாளைக்கு ஓடுன்னு தெரியல. ஒரு 6 மாதம் கழிச்சு இது என்னவா அவங்களுக்கு வந்து, ஏன்னா புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இவங்க குடைச்சல் கொடுக்க அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோன்னு பார்க்கணும். நேற்று பாருங்கள், ராயபுரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் என்னங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாங்க கல்யாணத்துக்காக, அவன் கொடுக்க முடியாதுட்டான். பிரச்சனை கல்யாணத்துக்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லிட்டான். ஒரு டீம் ஆஃப் கூப்பில் போய் கலடா பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு யார் வேலை? லோக்கல் இன்ஸ்பெக்டர் வேலை. அவர் போய் அங்கே பிரச்சனை இருக்கிறத கூப்பிட்டு வர்றாரு. பிரச்சனை கூப்பிட்டு வர்றாரு. எம்எல்ஏ போய் நேராக ஸ்டேஷனில் போய் அவங்க இன்ஸ்பெக்டர் போய் மிரட்டுறாரு. மிரட்டல கேட்க தானே செய்கிறாரு. இல்லை, நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்கிறது தான் அங்கே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு அது மாதிரி அங்கே போய் பண்ணக்கூடாதுமா, சட்டப்படி எடுக்கணும். நீங்கள் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆலுமன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அங்கே தான் நீங்கள் போனால் இங்கே லாண்டாட் நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு தான் பார்க்க முடியும். நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள எழுதி வாங்கிட்டு இங்கே அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா, நீங்கள் நேராக போகணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அந்த லாண்டாட் இன்ஸ்பெக்டர் பண்ண தப்பா எனக்கு தெரியல. இவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவங்க. இன்ஸ்பெக்டரோட வேலை என்னன்னு தெரியணும். முதல்ல லாண்டாட் இன்ஸ்பெக்டர் வேலைன்னா ஆலுமன் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் வேலை என்னன்னு முதல்ல கற்றுக் கொடுங்க எம்எல்ஏங்களுக்கு. நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு ஏமா தப்பு தான். 8 வருஷமாச்சு, இன்னைக்கு இல்லை நடக்கல. எவ்வளோ ஆச்சு? 8 வருஷம். அந்த பொண்ணு 3 வருஷம் முன்னாடியே இஸ்லாம் மாறிடுச்சு. என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளோலாம்? அந்த பையன் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நிச்சயம் நடந்திருக்கு சொல்கிறாங்க. நிச்சயம் நடந்த ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமாக போலீஸை கல்யாணம் நிறுத்திருப்பாங்கல்ல. கல்யாண மண்டபத்தில் போய் நிறுத்தணும். பொண்ணு வீடு பையன் வீடு எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க பல காலில் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிருக்காரு. இப்போ போலீஸ்காரங்களை வந்து இப்போ நீங்கள் போய் போலீஸ்காரங்களை வீடியோ எடுக்க விடுவாங்க. 10 பேர் சுற்றி வீடியோ எடுக்காங்க பார்த்தீங்களா? அந்த யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை அப்புறம் சொல்லுங்கள்? கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போலீஸ் தள்ளி மஃப்டியில் 2 வேன் போலீஸ்க்கு அவங்களாம் தள்ளிட்டு போகிறாங்க. சார் நான் ஒன்று சொல்லட்டுங்களா? திமுக ஆட்சி மாதிரி போலீஸை மதிக்காத, போலீஸ் வந்து தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணும். ஆனால் போலீஸை ஓவர்டேக் பண்ணிங்கன்னா திமுக ஆட்சியோட மோசமாகிடும் இந்த ஆட்சி. முதலமைச்சருக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், போலீஸ்க்கு சுதந்திரம் கொடுங்க. தப்பு பண்ண விடாதீங்க, சுதந்திரம் கொடுங்க. அவங்க வேலை செய்ய விடுங்க. தடுத்தீங்கன்னா
உங்கள் ஆட்சி வந்து இப்போ சிங்க பெண்கள் படை போட்டிருக்கீங்க, ஆன்டி ட்ரக்கு ஸ்குவாட் போட்டிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இருக்கிறது தான் எல்லாம். சரி, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஓகே நல்லது. இப்போ நிறைய இடத்துல நிறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணாங்க, ட்ரக் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. போலீஸ் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா போய் பிடிச்சிங்கன்னா நேராக போய் எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், அக்யூஸ்ட்டை பிடிச்சா. நிறைய நானே பார்த்துருக்கேன். இந்த போதை மாத்திரலாம் பிடிச்சா போன கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ காப்பாற்றுவாங்க. கூட இருக்கும் தான் பண்ணுறாங்க, எம்எல்ஏ கூட இருக்கும் தான் பண்ணுறாங்க அந்த தொழிலை. இப்போ அதிமுக ஆட்சிலையும் எம்எல்ஏ கூட இருக்கும் தான் பண்ணாங்க ட்ரக் விற்கிறதுலாம். அதனால் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா நிச்சயமாக போலீஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. கட்டி போடாதீங்க கையை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கலாட்டா பண்ணாமல் நாளைக்கு என்ன நினைப்பான், இன்னொருத்தர் அதை என்ன பண்ணுவான்? அந்த அதிகாரிக்கு இப்படி அந்த ஸ்டேஷனில் எப்படி வேலை செய்ய முடியும் அவனால்? இப்போ சொல்லுங்கள், யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அவனை போய் உன்னை சட்டையை கட்டுருவேன். என்னங்க இது தலைவர் டிவிக்கு தலைவர் காதுக்கு கண்டிப்பாக போகும். அது முதலமைச்சர் காதுக்கு கண்டிப்பாக போகாமல் இருக்காது. அவர் நேரடி கண் பார்வையில் நீங்கள் சொல்கிறது வந்து வதந்தியா இல்லை உண்மையாங்கிறத அதுக்கு உண்டான குழு போட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இப்போ எடுத்துகிட்டா தெரிஞ்சு போகுது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க பதவி பறிபோகும், கட்சி உறுப்பு வந்து எடுக்கப்படுவார்கள். கண்டிப்பாக செய்வார். அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது, இது மக்கள் ஆட்சி, மக்களுக்காகன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது யாருடைய பேச்சுக்கும் ஆளாகாமல் கண்டிப்பாக முன்னிலேருந்து இந்த இதை வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு குழு மூலமாக போட்டு அந்த குழுவில் இப்போ யாரெல்லாம் உண்மையிலே கட்சியில் எத்தனை பேர் இப்போது அமைச்சராக வந்திருக்காங்க, அவங்க எல்லாருடைய படிப்பு என்ன கொடுத்துருக்காங்கங்கிறதை அனைவரையும் கூட வெரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மீண்டும் திருப்பி இப்போ ஒருத்தர் வந்திருக்காருக்கும்போது நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், சொல்ல முடியாது. இதை வந்து முதலமைச்சர் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ முதலமைச்சர் அவர் கட்சியில் கூப்பிட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பார்னு கண்டிப்பாக நம்புகிறோம். மக்கள் ஏமாற்ற மாட்டேன் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இது மாதிரி பண்ணுறது ஒரு சில பேர் செய்கிற தவறுக்கு கட்சியும் நிர்வாகத்தையும் குறை சொல்ல முடியாது. அவர் தொண்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தவறா என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும்ல. கன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக தக்க தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு சேனலில் சொல்லிடுறத வச்சு இன்னொரு சேனலில் சொல்ல வச்சு நம்ம ஊர்ஜிதம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பண்ணுறது, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே முதலமைச்சர் காதுக்கு போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் இதை அவருக்கு தயவு கூர்ந்த பையன் தானே உரிமையோடு சொல்லலாம், எப்போ இந்த மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி என்னங்கிறது எல்லாருடைய இதையும் செக் பண்ணிக்கோ, தவறுகள் நடந்திருந்தால் தண்டனை கொடு அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்கிறது தான். இதில் வந்து மாற்றுக்கிறதே டிவிக்கு கிடையாது. அது தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் குத்திக்க முடியுமா? தவறு தான். இல்லை தலைவராக நினச்சி ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்துட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு இது வந்து கொலை குற்றம் கிடையாது. கொலை குற்றம் இல்லை, மோசடி இல்லை, பைசா மோசடி இல்லை. படிப்பில் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்எல்சி தான் படிச்சிருப்பான், கல்யாணத்தை ஒட்டி கல்யாணத்தில் என்ன சொல்லுவான் பிகாம்பான். அவங்க இதை சர்டிஃபிகேட் வாங்கி பார்க்குறாங்க, சொல்கிறத வச்சு தான் அப்படிங்கிறது தான். இவர் தவறு நடந்திருந்தால் ஒரு தடவை ஒரு சான்ஸ் மன்னிப்பு கொடுக்கல. ஏன்னா திருடலை, கொள்ளையடிக்கலை, அந்த மாதிரி பண்ணலை. இது பேர் படிப்பை தவறு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முதல்வர்கள் ஒரு சான்ஸ் மன்னிப்பு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன தண்டனை மாதிரி கொடுத்துட்டு திருப்பி பதவி கொடுக்கலாம். ஏங்க கோடியாக கொள்ளையடித்தவனுக்கே பதவி கொடுக்கல போன ஆட்சியில் கொடுத்தாங்கல்ல. இவர் வந்து அந்த மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி செய்யலை. அவர் செஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி அவருக்கு பதவி கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மக்கள் தவறாக நினைக்க மாட்டாங்க. சரி, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வருதுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் கூலாக விட்டுடலாம். ஏன்னா வந்த உடனே இதெல்லாம் ரிஸ்க். ஏன்னா அவங்க வந்து காலம் ஃபுல்லாக பழகிட்டாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த 10 ரூபா மேட்டர்லாம் வந்து இந்த சென்னை பரவாயில்ல, ஊர் பக்கம்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை. எனக்கு ஊர்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் முந்தானத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே மூணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் 9:30 மணி தான் வந்தார் பாருக்குள்ளே. வந்துட்டு அப்போ தான் பாட்டில் தர உடனே ஒரு 8 போலீஸ் வந்துட்டாங்க, கேட்டை மூணுன்ட்டு ஒரே சண்டை போட்டுருது. இப்போ தானேப்பா வந்தேன்னு கேட்கும்போது இல்லை 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் 9 மணிக்கு மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் 9:45 மணி வரைக்கும் ஆளுங்களை விட்டுட்டே இருந்தால் உட்காந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் ஆகாதா? அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம டாஸ்மார்க்கில் பெரிய லாபம் வருது. நாங்கள்லாம் லாபம் கொடுத்துட்டா கவர்மெண்ட்டே ரன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீங்கள் திறந்தாந்து இது போலீஸ்லாம் வந்து தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு 8 போலீஸ் வந்து லட்டியில் போட்டு அடிச்சு நம்ம அவ்வளோ அடி வாங்கணுமா? இப்போது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கஸ்டமர் போகிறோம், எப்படி தாங்குறாங்க? நம்ம ஒரு கடைக்கே அப்படி தாங்கும்போது ஒரு கவர்மெண்ட்டே நாங்கள் லாபத்துக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களை அடிக்க வர்றதும் போகிறதும் இது வந்து டே டு டே லைஃப்பில் பெரிய பிரச்சனையாகுதுங்க. இப்போது இது கொஞ்சம் நீங்கள் லிபரலாக விட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ஒன்றாவது செய்யலாம். நீங்கள் 8 மணிக்கெல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற 10 மணிக்கு வெளியே அனுப்புங்க, ஈஸியாக இருக்கும்.
நம்ம தண்ணி அடிக்கிறத ரிலாக்ஸ் பண்ணதான் அடிக்கிறோம். இது நம்ம போலீஸ்லாம் போலீஸு டெரராக இருக்காங்க, வேறு கெட்ட வார்த்தையில் வேறு பேசுகிறாங்க. நாளை இது ரொம்ப பெரிய விஷயமா போகுது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி அஃபிடேவிட்டில் கொடுத்துருக்கு என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, சரிங்களா? நடவடிக்கை எடுப்பாங்க, நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க. பொய்யான உறுதிமொழி பத்திரத்தில் அஃபிடேவிட்டில் பொய்யான தகவல் கொடுத்தா நிச்சயமாக நடவடிக்கை. ஏங்க நீங்கள் வந்து ஸ்க்ரூட்னைஸ்லேயே பிடிச்சிருக்கணும், இவங்கெல்லாம் கண்டுக்காம விட்டா யாரையும் எதிர்பார்க்கல. ஸ்க்ரூட்னைஸ்லேயே பிடிக்கலாம். அதை எலெக்ஷன் கமிஷன் நாமினேஷன் பண்ண ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறாங்களே, ரிஜெக்ஷனுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களா, அப்பயே பண்ணிடலாம். நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் அது மாதிரி, அப்பயே பண்ணிடலாம், விட்டாங்க, ஓகே. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த காவல்துறை, எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு திராவிட கட்சிகளால் கொஞ்சம் பாழாக போயிருக்குது. அதிகாரிகளும் ஒட்டுண்ணிங்களாக இருக்காங்க. ஆட்சி மாறணுன்னு போய் அப்படியே நிற்கிறாங்க, கை கட்டி நிற்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக ஜாலரா ஆட்சி பவராக இருக்காங்க, இங்கேயும் வந்திருக்காங்க. அதுக்கடுத்த ஆளை தெரிஞ்சு யார் ஆனஸ்ட்டு யார் தப்பானவங்க தெரிஞ்சு கரெக்டான அதிகாரி போட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தா நிச்சயம் நாள் நல்லாயிருக்கும். நல்ல அதிகாரி இருக்காங்க. இப்போ 100% நிச்சயமாக 25% நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய அதிகாரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணப்பண்ணு ஒருத்தர் இருந்தார், எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க ஐஜி ஜெயலலிதாம்மா, ஆனான்ட்டார், இவ்வளோ வருஷம் வேலை செய்த போதும்னாரு. இப்படி அதிகாரி இருந்திருக்காங்க. உளவுத்துறையில் ஒரு ஏடிஜிபி இருந்தார். சார் மக்களுக்காக கவர்மெண்ட் சம்பளம் வரும், யாருக்கு வேலை செய்யணும்? மக்களுக்கான வேலை தானே. அதை கரெக்டாக பண்ணுற அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸில் ஆனஸ்ட் ஆஃபீஸர். இது இது நல்ல செலெக்ஷனை பாராட்டணும் நம்ம. ஸோ அவர் தப்பு பண்ண மாட்டார், ஸ்பீடு தப்பு பண்ண மாட்டார். திருப்பூர் எஸ்பியாக வந்து நான் வாட்ச் பண்ணுறாருலாம், அரசாங்கர் இருக்கார்ல, அவர்லாம் வந்து ஹானஸ்ட் ஆஃபீஸர். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நல்ல அதிகாரி தான் போட்டிருக்காங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் போட்டார், டிஐஜி 3 இன்ட்டு போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்டு லாண்ட் ஆர்டர் 3 பேருமே ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்க கரெக்டான இவங்களோட தகவலை நீங்கள் கேட்டாலே கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். தப்பாக எடுத்துக்காங்க. எனக்கு வந்து நான் ஒரு 40-45 வருஷமாக பார்க்குறோம், நம்ம அட்வொகேட்டு நிறைய பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறோம். அதனால சொல்கிறேன், நல்ல அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும், நான் பார்க்குறோம். தப்பான அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறோம். இது மாதிரிலாம் தப்பான ஆக்டிவிட்டீஸ்க்கு ராயபுரம் மாதிரி போனீங்கன்னா நடவடிக்கை எடுங்க. அந்த பையனை பிடிங்க. பையனை வந்து மண்டபத்தில் வந்துட்டு பையனை காமிங்கன்னா அவன் எங்கே போகணும் யாருக்கு தெரியும்? பொண்ணு வீட்டுக்காரன் பையனை தூக்கி கூப்பிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஷாக்காக இருப்பாங்க. என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? சொல்லுங்கள். இஸ்லாமில் பொண்ணு வீட்டுக்காரர் தான் மெயினாக கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அவங்கள போய் மிரட்டினா என்ன பண்ணுவாங்க? சட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆலிமெண்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், எவிடன்ஸ் கொடுங்க. நீங்கள் நிச்சயம் பண்ண உடனே கொடுத்துருக்கணும்ல, ஏன் டிலே பண்ணீங்க? தயவு செய்து தமிழக முதலமைச்சர் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுங்க. தப்பானவங்களும் விடாதீங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஊழல் தடுங்க, தப்பே இல்லை. ஆனால் வேலை செய்கிறவங்க தடுக்காதீங்க. கண்டிப்பாக. ஓகே, நன்றி, வணக்கம்.